எடை குறைப்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட வாலிபர் மரணமடைந்ததை தொடர்ந்து தனியார் மருத்துவமனையின் பதிவை தற்காலிகமாக ரத்து செய்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். மதியழகன், வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். புதுச்சேரியை சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்ற இளைஞர் சென்னை பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில், அதாவது பிபி ஜெயின் மருத்துவமனையில் உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி அறுவை சிகிச்சை நடந்த நிலையில் மறுநாளே ஹேமச்சந்திரன் மரணமடைந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவமனையை ஆய்வு செய்த செங்கல்பட்டு மாவட்ட சுகாதார பணிகள் துறை இணை இயக்குனர் மருத்துவமனையின் பதிவை தற்காலிகமாக ரத்து செய்து கடந்த 4ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து மருத்துவமனை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நோயாளியிடம் முன் அனுமதி பெற்ற பிறகே, அதாவது அந்த சம்பந்தப்பட்ட நபரிடம் முன் அனுமதி பெற்ற பிறகே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. 23 ஆண்டுகளாக சிறப்பான முறையில் செயல்பட்டு வரும் மருத்துவமனையிடம் சம்பவம் குறித்து விளக்கம் கேட்காமல் பதிவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறி அந்த உத்தரவை ரத்து செய்து மருத்துவமனை தொடர்ந்து செயல்பட அனுமதி அளித்து உத்தரவிட்டார். மேலும் மருத்துவ வசதி என்பது கார்ப்பரேட் மயமாகிவிட்ட நிலையில் அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அதிக கட்டணம் வசூலிக்காத மருத்துவமனைகள் அவசியமாகிறது எனவும் இந்த மருத்துவமனைகளின் பங்களிப்பை அங்கீகரிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.